ஒரு பழமொழி, காணாதது எல்லாம் கதையா சொல்லாதுன்னு. ஆமாங்க, நம்ம கண்களுக்கு தெரியறது எதுவுமே நிஜம் இல்லை. இந்த கதையில ஒரே விஷயத்த 3 பேரு 3 விதமா பார்த்தாங்க. அதனால என்னென்ன விளைவு வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு அவர் யூ கேன் டூ சேனல். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மாரல் ஸ்டோரி. ஒரு நாள் 3 நெருங்கிய நண்பர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திச்சு ஒரு சின்ன படகு பயணம் போலான்னு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம் 3 பேருக்குமே பிடிச்சு போயிடுது. அடுத்த நாளே ஒரு சின்ன படகுல கடலுக்கும் கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி விடுமுறை நாட்கள்ல நமக்கு பிடிச்சவங்க கூட ஒரு சின்ன சுற்றுலா போறது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று தானே. அதுவும் அமைதியா ஆடின கடல் அலைகளும் மெதுவா வீசின காத்தும் அவங்களுக்கு ஒரு புதுவித அனுபவமா இருந்தது. அப்போ தூரத்துல ஏதோ ஒண்ணு தண்ணியில மிதக்கிற மாதிரி 3 பேரோட கண்களுக்கும் தெரியுது. முதல் நண்பன் சொல்றான், அது ஏதோ பெரிய படகு மாதிரி இருக்கு. இரண்டாவது நண்பன் உடனே மறுத்து சொல்றான், இல்ல, அது பனிப்பாறை மாதிரி இருக்கு. மூன்றாவது நண்பன், இல்ல, அது ஏதோ ஒரு தீவு மாதிரி தான் இருக்கு. 3 பேரும் அவங்களுடைய கருத்தை நான் மட்டும் சரி நீ தப்புன்னு ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி கோபமா விவாதம் செஞ்சிட்டு இருந்தாங்க. 3 பேரும் விவாதத்துல மூழ்கிட்டு இருந்த நேரத்துல படகோட விளிம்புல நின்றுட்டு இருந்த முதல் நண்பன் வழுக்கி கடலுக்குள்ள விழுந்துடுறான். அவன் விழுந்ததை பார்த்த மற்ற 2 நண்பர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்து போயிடுறாங்க. இப்போ கைய கொடுத்து படகுல இருக்க கயிற்றை எடுத்து வீசி அவனோட உயிரை காப்பாத்த ரொம்ப முயற்சி செய்யறாங்க. ஒரு வழியா நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த நண்பனை எப்படியோ காப்பாத்தவும் செஞ்சிடுறாங்க. அந்த மர்மமான இடத்தை நோக்கி படகு பக்கத்துல போயிட்டு இருக்கு. இப்போ 3 பேரோட மனசுலயும் ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் அது என்னவா இருக்குங்கிற குழப்பமும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. படகு பக்கத்துல போனதும் 3 பேரோட கண்களும் விரிந்து உறைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அது படகும் இல்ல, பனிப்பாறையும் இல்ல, தீவும் இல்ல. அது ஒரு பெரிய திமிங்கிலத்தோட டோர்சல் ஃபின், அதாவது திமிங்கிலத்தோட முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு பெரிய உயிரை ரொம்ப பக்கத்துல பார்த்த அதிர்ச்சியில இருந்து 3 பேருமே வெளியே வரல. அந்த நாள் அவங்க 3 பேரும் ஒரு பெரிய பாடம் கத்துக்கிட்டாங்க. கண்களுக்கு தெரிகிறது எல்லாம் உண்மை இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். சண்டை போடுறதும் யூகிப்பதும் ஒரு பயனையும் கொடுக்காது. நம் யூகங்கள் எல்லாமே உண்மையாகவும் மாறாது. இங்க ஒரே விஷயத்த 3 பேரு 3 விதமா பார்த்தாங்க. ஆனா இறுதியில எது உண்மை யாராலையும் நினைக்க முடியாத ஒண்ணு. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் சில சம்பவங்கள் நடக்கும். நாம சில நேரங்கள்ல விவாதம் செய்வோம், நம்ம கருத்தை திணிப்போம். ஆனா ஒரு நிமிஷம் நின்னு பார்த்தாதான் தெரியும் உண்மை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு. அதனால உண்மையை பார்க்கறதுக்கு முன்னாடியே முடிவு செய்யாதீங்க. யூகங்களை அடிப்படையா வச்சு சண்டையும் போடாதீங்க. கவனிங்க, சிந்திங்க, உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம படகுன்னு நினைக்கிறதும் பனிமலைன்னு நினைக்கிறதும் தீவுன்னு நம்புறதும் ஒரு பெரிய திமிங்கிலத்தோட முதுகு தண்டு தான். இந்த மாரல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் அண்ட் மாரல் ஸ்டோரி கேட்கறதுக்கு யூ கேன் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.